நேற்றைய முன்தினம் மாலை 6:30 மணி அளவில் அனந்தூர் இறப்பிற்கு சென்று திரும்பி வருகிற பொழுது சக்குடி பிரிவில் காவல்துறை வாகனத்தால் மோதி விபத்து ஏற்படுத்தி 3 உயிர்களை இழந்து நின்று கொண்டிருக்கிறோம். நேற்று போராட்டம் நடத்தி அந்த குடும்பத்தினருக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும், விபத்தை ஏற்படுத்தி கொடூரமாக அந்த விபத்திற்கு காரணமான அந்த காவலரை துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யும் என்று கேட்டுக்கொண்டோம். அந்த வழக்கையும் சரியான பாதையில் கொண்டு செல்லும் கேட்டுக்கொண்டோம். அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அரசிடம் தெரிவிக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நேற்று தமிழக முதல்வர் அவர்கள் இறந்த குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். இறந்தவருக்கு தலா 3 லட்சமும், சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய ஒருவருக்கு 1 லட்சம் வீதம் 10 லட்சத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த குடும்பத்தினருக்கு ஒரு வேலை வாய்ப்பை நாங்கள் கேட்டோம். அதுவும் பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நேற்று இரவு அமைச்சரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வந்து தொடர்பு இங்கே மார்ச்சரிக்கு வருகிறது, பிணவரைக்கு வருகிறது, அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி அந்த நிவாரண நிதியையும் வேலைக்கான உத்தரவத்தையும் தர இருக்கிறார்கள் தகவல் சொன்னார்கள். நேற்று நாங்கள் காத்து கிடந்தோம். அதற்காகவே நாங்கள் பிரதேயத்தை வாங்காமல் பொறுத்திருந்தோம். இப்பொழுது காலை வருவதாக சொன்னார்கள். நாங்கள் மீண்டும் காலை வந்து இங்கே பிணவரையில் காத்து கொண்டிருக்கிறோம். அங்கே பிணவரையில் 3 பிரேதங்கள் கிடக்கிறது. இப்போதும் தமிழக அமைச்சர்கள் வரவில்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் வரவில்லை, ஆர்டிஓ வருவதாக தகவல் சொல்கிறார்கள். தயவு செய்து இந்த தகவல் என்பது அந்த இறப்பை கொச்சைப்படுத்துவதாக தெரிகிறது. தமிழக அரசு சார்பில் அறிவித்திருக்கிற நிதியை தமிழக அமைச்சர் வந்து வருகை தந்து தமிழக அரசின் சார்பில் வழங்கினால் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்கும். அதே போல வேலைக்கான உத்தரவாதத்தை அமைச்சரோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ வருகை தந்து அந்த உத்தரவாதத்தை அளித்தால் நாங்கள் அந்த உத்தரவாதத்தை உண்மையாக நம்ப முடியும். இது ஏன் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இப்படி நம்ம இழுத்தடிக்கிற சூழலில் எங்களை பார்ப்பதற்கு இங்கு ஏன் வர மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதை காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தால் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேற்றை போல இந்த இடத்தில் அமராமல் 4 வழி சாலையில் எங்கேயாவது அமர்ந்து நாங்கள் போராடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் சூழலை தமிழக அரசு இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது. தயவு செய்து நாங்கள் ஏதோ எங்கேயோ எதற்காகவோ இறந்தவர்களுக்காக நாங்கள் ஏதோ நிதி கேட்கவில்லை. காவல்துறை வாகனம், அந்த வாகனம் கூட 15 வருஷம் அதனுடைய ஆயுட்காலம் முடிந்து 15 வருஷம் ஆகிவிட்டது. அது அந்த வழக்கை நடத்தி அந்த வழக்கு எதை நோக்கி போக தெரியும். அந்த அச்சத்தோடு வந்துட்டு இருக்கோம். இன்சூரன்ஸ் இல்லை கேட்டால் அரசு வாங்கலுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொதுமக்களை ஏமாற்றுகிற வேலை. அதெல்லாம் அரசு கவனமாக எடுத்துக்கிறணும். வாகனம் என்றால் இன்சூரன்ஸ் இருக்கணும், வாகனம் என்றால் அதுக்கு உயிர் இருக்கணும், அதுக்கு ஆயுட்காலம் இருக்கணும். இப்படிப்பட்டு எந்த இதுவுமே இல்லாத வாகனத்தை எப்படி ஒரு அரசு இயக்குகிறது, அதை பயன்படுத்துகிறார்கள் தெரியவில்லை. அவர்களே ஏதோ ஒரு விபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள், அது மரணத்தை எய்து விடுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி நிவாரணத்தை வழங்குவது, அவர்களுக்கு எப்படி நலங்கள் போன்ற விஷயங்களை செய்வது என்ற எங்கள் கேள்வி எங்களுக்குள்ள எழுகிறது. ஆகவே தமிழக அரசு உடனே தலையிட்டு தமிழக அமைச்சர் அவர்களின் மாவட்ட ஆட்சியர் வருகை அனுப்பி வைத்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி அந்த நிவாரணத்தை வழங்கி வேலைக்கான வாய்ப்பை தருவதற்கான நேரத்தை தாழ்த்தினால் விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் போராடும். 2வது நாளாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் அது வேறு வழியில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தமிழக அரசு உடனே தலையிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். சார் ஏற்கனவே 3 உயிர் போயிருச்சு. ஒரு அக்கா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல. நைட்ல இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கூட எடுக்கல. அதுக்கு என்ன சார் ஆதாரம்? அந்த அக்காவும் எங்களை விட்டு போயிருவாங்களா? ஊசி போடல, கால் உடஞ்சிருச்சு. அந்த அக்கா இனிமே எந்திரிக்கிறாங்களா என்னன்னு எங்களால தெரியல. அதுக்கு என்ன சார் ஆதாரம்? காப்பாத்தி கொடுப்பாங்களா? அவங்களும் போயிருவாங்களா? டாக்டர் என்ன பண்றாங்க? உயிருக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுங்க எங்களுக்கு. 2 கை குழந்தை இருக்காங்க சார். இந்த உயிர் போயிருச்சு. அந்த அக்காவை காப்பாத்தி கொடுக்கணும்ல. டாக்டர் என்ன பண்றாங்க? ஒரு ட்ரீட்மெண்ட் கூட எடுக்கல. பண்ணவே இல்ல, சரியா பண்ணலன்னு சொல்லாதீங்க. ட்ரீட்மெண்டே எடுக்கல. நாங்க வேற ஆஸ்பத்திரி கூட்டி போய்க்கிறவா? அதுக்கான செலவு அவங்க பாத்துக்கிருவாங்களா? கவர்மெண்ட் பாத்துக்கிறோமா? சொல்லுங்க. இதே எங்க கோரிக்கை. அந்த அக்காவையாச்சும் காப்பாத்தி கொடுக்கணும். இல்ல இவங்களோட சேர்த்து அவங்களும் போகணும்னு நினைக்கிறாங்களா கவர்மெண்ட்? என்ன சார் முடிவு சொல்லுங்க எங்களுக்கு. அந்த அக்கா ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பார்க்கல. எப்படி நாங்க வாங்க முடியும்?
எங்களால வாங்க முடியாது. அவங்க பெயின்ல துடிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு பெயின் கில்லர் கூட போடாம வச்சிருக்காங்க சார். ஏன் ஐசியூல நேத்து தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ண மறுநாளே ஏன் கொண்டு போய் வார்டுல போடணும்? ஏன் வார்டுல போடணும்? நீங்க நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தானே நீங்க கொண்டு போய் வார்டுல போடணும். சரி, வார்டுல போட்டிருக்கீங்கல்ல, இது வரைக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போடல, பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் எதுவும் போடல, ஒரு எக்ஸ்ரே காப்பி கூட எடுக்கல. பிள்ளைய போட்ட மணி நாங்க இறந்த பிள்ளைய பாப்போமா, இருக்கிற பிள்ளைய பாப்போமா சொல்லுங்க? அப்ப எங்களுக்கு இருக்கிற அந்த பிள்ளைக்கு 2 பொன் குழந்தை, அந்த குழந்தைய பாதுகாக்கனால அந்த குழந்தையோட உயிரை பாதுகாக்கணும்ல. நீங்க அந்த குழந்தைய நீங்க கவனிச்சு நீங்க பாக்கணும். அந்த சோனேஸ்வரின்ற பொண்ணை நீங்க கவனிச்சு நீங்க பாக்கணும். இருக்கிற அந்த பிள்ளையனாலும் காப்பாத்தி கொடுக்க சொல்லணும். ஏன்னா நாங்க சும்மா விட மாட்டோம். அந்த கேட்டையை இழுத்து மூடி நாங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிப்போம். சொல்லிருங்க, இதே எங்க கோரிக்கை. ஹாஸ்பிட்டல் எதுக்கு இருக்கு? அர்ஜென்டான உங்களை கொண்டு வந்து உடனே பாக்குறதுக்கு தானே ஹாஸ்பிட்டல். பெரிய ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்னு எதுக்கு? உடனே ஒரு கேஸ பாக்குறதுக்கு தான் ஜிஹெச். அந்த பேஷண்ட போட்டு வச்சுக்கிட்டே இருந்துட்டே இருந்தா அப்புறம் எதுக்கு இந்த ஜிஹெச்? ட்ரீட்மெண்டே பார்க்கல. 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. இன்னும் அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணல. அப்ப எதுக்கு இப்படி வச்சிருக்காங்க? அப்ப என்ன டாக்டர் என்ன வேலை பாக்குறாங்க? ஒரு பேஷண்ட பாக்குறதுக்கு தானே டாக்டரு, சும்மா பேருக்கா டாக்டரு? நாங்க பார்த்தோம், இப்ப கூட பார்த்தோம் தான் வரேன் ஹாஸ்பிட்டல்ல. எதுக்கு ஐசியூல இருந்து எதுக்கு வார்டு கொண்டு போனோம்? அந்த பொண்ணு ஆபரேஷன் பண்ணாம வார்டுல போய் போடலாமா? அது டாக்டர் மேல தப்பு இல்லையா? ஆபரேஷன் பண்ணி அந்த பிள்ளை நல்லா ஆனாதான் பெட வார்டுல போய் போடணும். ஆபரேஷன் பண்ணாமே போய் வார்டுல போட்டாங்க அந்த பிள்ளைய. ஒரு ஊசியும் படல, ஒன்னும் பண்ணல. ஒரு ஊசி எதுவுமே போல. என் தங்கச்சி 2 பொம்பளை பிள்ளை. அவ என்ன பண்ணுவா? நாங்க 3 உயிர் இழந்து வச்சு, எங்க குடும்பம் அழிஞ்சு வச்சு, நாங்க என்ன பண்றது? அப்ப நீங்க ஏன் கவர்மெண்ட் வேலை ஆக்குறீங்க? காசு எங்களுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. எங்க குடும்பம் அழிஞ்சு வச்சு என்ன ஒரு ஊசி அப்படியே வலிக்குதுக்கா, என்னால ஒண்ணும் பண்ணலக்கா, மண்டை ஊறுதுன்றா. நாங்க பாத்துட்டு அப்படியே கொலையை வெளிச்சு போய் வரோம். 3 நாளா இருக்கிறா. பணத்தை வாங்க நாங்க எப்படி வாங்குவா? நான் வாங்க முடியாது. நடவடிக்கை எடு, அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கணும். இப்ப எங்க பணத்தை வாங்க முடியாது. ஆமா, அது கேட்கணும். கேட்கணும். இங்கதான் பாக்கணும். தனியார்ல பாக்குறதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. ஆமா, ஜிஹெச்ல இருக்கு. ஜிஹெச் தான் எங்களுக்கு பாத்து கொடுக்கணும் நல்ல முறையா பிள்ளைய. நாங்க வசதி கிடையாது. வசதி தான் நாங்க மக்கள் கவர்மெண்ட்ல தான் பாத்து கொடுக்கணும். நாங்க வசதிக்கு நாங்க இன்னும் அவ்வளவா இது கிடையாது. நாங்க கூலி வேலை அன்றாட பாடுபடாதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்க இப்படி போட்டு வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? வசதினா இப்ப இருக்கப்பட்டவங்க தூக்கிட்டு ஓடலாம். எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு எங்களுக்கு பிள்ளைய காப்பாத்தி கொடுக்கணும். அதாவது ஆக்ஷன் பண்ணவர் இது வரைக்கும் அரசே பண்ணல. 10 ஆளுன்னா நேரம் விடுவாங்களா? அரசே பண்ணல அவரை. 2வது இந்த பிள்ளைக்கு 3 பேர் இறந்து போச்சு. இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த பிள்ளைய நல்லபடியா பார்க்கணும். ஆபரேஷன் பண்ணணும், நல்லபடியா கால் சௌகரியம் பார்க்கணும். அதுதான் நாங்க கேட்கிறோம்.